பெங்களூரு அருகே விளையாடுவதற்கு செல்போன் கொடுக்காத ஆத்திரத்தில் உடன் பிறந்த தம்பியை அண்ணன் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பசவராஜ் குடும்பத்தினர் கடந்த 3 மாதங்களாக பெங்களூரு அருகே உள்ள தெருகே கிராமத்தில் தங்கியிருந்து கட்டட வேலைகள் செய்து வருகின்றனர். இவர்களின் மூத்த மகன் சிவகுமார் பெற்றோருடன் தங்கியிருந்து வேலை செய்து வந்த நிலையில் இளைய மகன் பிரணேஷ் பாட்டி வீட்டில் தங்கியிருந்து 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். விடுமுறையில் வீட்டிற்கு வந்த பிரணேஷிற்கு சிவகுமாருக்கும் இடையே செல்போனில் கேம் விளையாடுவதில் சண்டை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரணேஷ் அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடப்பதாக பெற்றோரிடம் சிவகுமார் கூறியுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த சார்ஜாபுர போலீசார் விசாரித்ததில் சிவகுமார் தனது தம்பியை சுத்தியலால் அடித்துக் கொன்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். மது போதையில் தகராறு செய்த தாயை மகன் கழுத்தறுத்து கொன்ற சம்பவம் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தைச் சேர்ந்த தம்பதி வெங்கடேஷ் தனலட்சுமி உறவினர் ஒருவரின் துக்க நிகழ்ச்சிக்காக சேலம் சென்ற இருவரும் பின்பு எடப்பாடி அருகே உள்ள தனலட்சுமியின் தந்தை வீட்டிலேயே தங்கியிருக்கின்றனர். அங்கு இருவரும் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் வீட்டிற்கு வந்த தம்பதியின் மகன் தாமரை செல்வம் இருவரையும் எச்சரித்து சமரசம் செய்திருக்கிறார். தொடர்ந்து இருவரும் மோதிக்கொண்டதால் ஆத்திரத்தில் இருந்த அவர் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து தாயை கழுத்தறுத்து கொன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் தந்தையையும் இளைஞர் தாக்க முயன்ற நிலையில் அவர் தப்பியோடியிருக்கிறார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் இளைஞர் தாமரை செல்வனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கவரப்பட்டியைச் சேர்ந்த மோனிகாவை காணாத நிலையில் இதுகுறித்து உறவினர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் தோப்பன்குளத்தில் எரிந்த நிலையில் பெண் சடலம் கிடப்பதாக விராலிமலை போலீசிற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்து கிடப்பது மோனிகா என்பதை உறுதி செய்தனர். மோனிகாவின் இறப்பு தற்கொலையா கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூரில் கலைவாணனை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அரிவாள் கும்பகோணத்தில் உள்ள ஒரு இரும்பு கடையில் வாங்கியது தொடர்பான சிசிடிவி காட்சியை காவல்துறை வெளியிட்டுள்ளது. பந்தநல்லூர் அருகே நெய்க்குன்னம் கிராமத்தில் கடந்த 12ஆம் தேதி இரவு கலைவாணன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் அவரது அண்ணன் முறை கொண்ட அருண் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரது வீட்டில் இருந்து ஏர்கன் வகையைச் சேர்ந்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. அதோடு கலைவாணனை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அரிவாள் கும்பகோணத்தில் உள்ள ஒரு கடையில் வாங்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் தாழ்வாக சென்ற உயர் மின்னழுத்த கம்பியில் சிக்கி 7ஆம் வகுப்பு மாணவன் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜம் நகர் பகுதியில் புதிதாக வீடு கட்டி வரும் சுதாகர் என்பவரது வீட்டின் அருகே சென்ற உயரழுத்த மின்கம்பியில் சிக்கி சிறுவன் கிஷோர் ராகவ் உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 6 வயது சிறுவன் கிருத்விக் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். ஏற்கனவே இந்த வீட்டில் கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்த மேஸ்திரி மற்றும் பெண் ஒருவர் இதே உயர் மின்னழுத்த கம்பியில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் சிறுவன் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.